கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். உடைந்த கப்பல் துண்டுகளை பிடித்து கொண்டு அவர்கள் ரோம எல்கைப்புறத்திலே இருக்கக்கூடிய அதாவது மத்திய தரைக்கடலுக்குள்ளாகத்தான் இந்த தீவு இருக்கிறது. மெலித்தா தீவு என்ற தீவு. இது ரோமுக்கும் கீழே ஆப்பிரிக்கா இருக்கிறது, மேலே ரோம் இருக்கிறது. இரண்டுக்கும் நடுவிலே நடுக்கடலிலே இந்த மத்திய தரைக்கடலின் அந்த பகுதி ஆப்போசிட், அதாவது கிழக்கு பகுதியில் எருசலேமு, செசரியா இந்த பட்டணங்கள்லாம் இருக்குது. யூதாவுடைய பட்டணங்கள் எல்லாம் வருகிறது. பாலஸ்தீனத்துக்கு நேராக ஒரு கோடு போட்டோம்னா ஆப்போசிட் சைடில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நடு கடல், அதாவது மேலேருந்து கீழே வரைக்கும் நடு மையம் வச்சோம்னா கீழே ஆப்பிரிக்கா, மேலே ரோம் நகரம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவு, சின்ன தீவு மெலித்தா தீவு. சுற்றி எங்கும் கடல் தான். அதனால தப்பித்து நீந்தி வர்றவங்க இந்த கரைக்கு தான் வந்து ஆக வேண்டும். இது ஒரு சின்ன தீவு. கைதிகள் கூட மனம் திரும்பி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் பவுலுடைய படிப்படையான போதனைகள் ரோமர்கள், கிரேக்கர்கள், யூதர்கள், நண்பர்கள் என்று பல ரகப்பட்ட மனிதர்கள் அந்த கப்பல் பிரயாணத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மறிக்க வேண்டியவர்கள். பவுலின் நிமித்தமாக தப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள், பலன் கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு விடுதலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கிறது. இப்படி பவுல் மூலமாக எல்லோரும் தப்பித்து மெலித்தா தீவுக்கு வந்து விடுகிறார்கள். அந்த தீவாரும் இவர்களை அன்பாய் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் தேவ செயல், தேவனின் சித்தம். கப்பல் பிரயாணத்திலும் மிக கடினப்பட்டு தண்ணீரிலே இப்பொழுது அவர்கள் உடைந்து நீந்தி மிக சிரமப்பட்டு வந்திருந்ததனாலே அவர்கள் உடனடியாக நெருப்பு அனல் காய்ந்து இளைப்பாற அந்த தீவார் ஒழுங்கு செய்கிறார்கள். அவர்களுக்கான உணவுகளுக்காக ஆயத்தமாகிறது. அந்த மெலித்தா தீவு மக்கள் அனைவரும் பயந்து, இவன் கொலைபாதகன், மனுஷ கொலைபாதகன், சந்தேகமே இல்லை, சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் மரணம் இவனை கவி கொண்டிருக்கிறது. தேவன் இதையும் அனுமதிக்கிறார். ஏனெனில் பவுல் வாழ்க்கையில நடக்கிற அத்தனை தீமைகளும் நன்மைகளாக மாற்றுகிற தேவன் தனது சுவிசேஷத்திற்கு அதை பாலமாக, வாசலாக பயன்படுத்துகிறவர் கர்த்தர். அதனால் பவுல் பயப்படவில்லை. அதை உதறி தீயிலே தள்ளி விடுகிறான். சீக்கிரத்திலே அவன் வீக்கம் கண்டு மறித்து விடுவான் என்று தீவார் எல்லாரும் அவனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஐஸ் பிரேக்கிங் இன்சிடென்ட். சில குரூப்பாக இருக்கும்போது ஒரு டீமில் இல்லை ஒரு கூட்டங்களில் மக்களுடைய ஆடியன்ஸோட அந்த அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஜோக் சொல்லுவாங்க, ஒரு ஆக்ஷன் சாங் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு அழகான பாடல்கள் பாடுவாங்க. இது ஐஸ் பிரேக்கிங். மக்களுடைய புரிதல் தன்மையை ஒருமுகப்படுத்துவது என்ற அர்த்தம். தேவனுடைய ஐஸ் பிரேக்கிங் எப்போவுமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆச்சரியமான விதத்தில் தான் அவர் ஐஸ் பிரேக் பண்ணுவார். அப்படி எல்லோருடைய கண்களும் பவுலை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகவில்லை. இப்படி ஒரு சம்பவத்தை அந்த தீவார் கண்டதே இல்லை. இந்த விஷ பாம்பு கடித்தால் மரணம் மட்டுமே அவர்கள் கண்டிருக்கிறார்கள். பார்த்தால் அவனுக்கு வீக்கமும் வரவில்லை, மரணமும் வரவில்லை. ஆதலால் அவனை தேவன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். மனிதர்கள் நம்மை என்ன வேணாலும் சொல்லலாம், அது அவனுடைய அறிவு சார்ந்தது. பவுல் இந்த ரெண்டுக்குமே அலட்டிக்கலை. அவனை கொலைபாதகன்னு சொல்லும் போதும் கண்டுக்கலை, தேவன் என்று சொல்லும் போதும் கண்டுக்கலை. பவுல் பவுலாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்தான். அதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். என்னவா இருந்தா என்ன மனிதர்கள் பேசினாலும் அதையே சுவிசேஷத்திற்கு பாலமாக பயன்படுத்தும் மனப்பக்குவம் பவுலிடத்திலே இருந்தது. இந்த தீவார் அனைவருக்கும் காசிப் போயிட்டு இருக்கு. இப்படி ஒருத்தர் வந்திருக்கான், பாம்பு கடிச்சிச்சு, ஒன்னாகலை, பார்த்தா கடவுளை மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு அது ஒரு காசிப் அந்த தீவு முழுவதும் பரவுகிறது. அந்த தீவுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய யூபிலியூ, அவருடைய நிலங்கள் பக்கத்தில் இருக்கிறது. அதில் இருக்கிற காய்கறிகள், பல வகைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து இவர்களுக்கு பராமரிக்கிறதுக்காக கொடுக்கிறார்கள். அப்பொழுது பவுல் மிக அவனிடத்தில் இரக்கம் பாராட்டி நன்றி சொல்லுவதற்காக சந்தித்திருக்க வேண்டும். அப்பொழுது அவன் தனது தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடக்கிறதை பவுல் அறிகிறான். அறிந்து அவன் வீட்டுக்கு சென்று அவனோட கூட அந்த தகப்பனிடத்துல போய் ஜெபம் செய்கிறான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி, ஒருவேளை இவர்கள் தோட்டத்திலே சந்தித்திருக்க வேண்டும். பவுல் காரியங்களை வினவிய பின்பு வீட்டிற்கு சென்று அவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது ஒருவேளை காலாஜார் போன்ற இரத்த பேதி என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஃபீவரும் இருக்கு. காலாஜார் போன்ற ஒரு நீண்ட நாள் நோயாய் இருந்திருக்க வேண்டும். அவன் இதோ மறித்து விடுவான் என்று தீவாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனும் பிழைத்து விட்டான். எங்கே மரணம் உண்டு
உண்டாகும் என்று காத்திருக்கிற இடங்களிலெல்லாம் ஜீவன் உண்டாகிறது. இதை பவுல் பயன்படுத்துவதற்கு தேவன் வழி திறந்தார். இன்னும் அநேக வியாதியஸ்தர்கள் பவுலிடத்திலே வேண்டிக் கொள்வதற்கும் அவன் ஜெபம் செய்வதும் அப்படியாக குணமாக்கப்பட்டார்கள். அவர்களில் எங்களுக்கு அநேக மரியாதைகளை செய்து நாங்கள் கப்பர் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். இந்த வாய்ப்புகள் எல்லாம் சுவிசேஷம் சொல்வதற்கு பவுல் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இன்னும் ஆழமாக பார்ப்பீர்களானால் லூக்கா இவர்களை எல்லாம் கவனித்து பதிவு செய்கிறவராக காணப்படுகிறார். இத்தனை கப்பல் சேதத்திலும் இத்தனை கடினமான போராட்டத்திலும் பவுலோடு கூட துன்பம் அனுபவித்தவர் லூக்கா. லூக்கா எங்கேயோ பறந்து 5 o'clock வச்சு ஆராய்ச்சி பண்ணி எழுதிட்டு இருக்கிறாருங்களா. பவுல் அடைகிற அத்தனை துன்பங்களையும் சரீர பிரகாரமான துன்பங்களை அவரும் அனுபவித்தார். 3 மாதம் இப்படியாக அங்கே தங்கி இருக்கிறார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்திற்கு தங்கி இருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா என்கிற பட்டணத்தில் தங்கினார்கள். இப்பொழுது ரோமுக்குள்ளாக நுழைவதா, மெயின் கேபிட்டல் ரோம், டெல்லிக்குள்ள நுழையிற மாதிரி கேபிட்டல் ரோமுக்குள்ள நுழைவதற்கு அந்த பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களிலே தங்குகிறார்கள். இது மத்திய தரைக்கடலில் மேற்கு அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வால் போல தொங்கி உள்ள நிலப்பகுதி இருக்கும். அந்த நிலப்பகுதிகளெல்லாம் சுற்றிலும் கடற்கரைகள் உண்டு, ஹார்பர் உண்டுகிறது, கப்பல் துறைமுகம் இருக்கிறது. அந்த பெயர்கள் எல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது. இப்படி அவர்கள் கொஞ்சம் இடம்பெயர்ந்து ரேகித்துறைக்கு சேர்கிறார்கள். இங்கே இந்த அலெக்சாண்ட்ரியா பட்டணங்களிலே ஒருவேளை ரெகுலராக இதெல்லாம் ஸ்டாப்பேஜா இருந்து திங்ஸ் இறக்கி மக்கள் ஏறி போகக்கூடிய அப்படிப்பட்ட பஸ் ஸ்டாண்டு போல அங்கே உள்ளக்கூடிய ஷிப்பு துறைமுகங்களாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ரோமின் அருகிலே விட்டார்கள். அங்கே சில சகோதரர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் விசாரித்து 7 நாள் அவரிடத்தில் தங்கி இருந்து இப்படியாக ரோமாபுரிக்கு கடந்து விடுகிறார்கள். ரோமாபுரியில் இருக்கிற சகோதரர்களுக்கும் செய்தி அனுப்பப்படுகிறது. அவர்களும் பவுலை சந்திப்பதற்காக ரோமாபுரியிலே சேர்கிறார்கள். ஒருவேளை இந்த தீவுகளில் இந்த துறைமுகம் ரேகி துறைமுகத்திலிருந்து அவர்கள் தரை மார்க்கமாக வர வேண்டும். அப்படி தரை மார்க்கமாக அவர்கள் வரும் பொழுது ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் அநேகர் பவுலை சேர்ந்து கொள்கிறார்கள். அப்பியூபுரம் மற்றும் 3 சத்திரம் என்றெல்லாம் அந்த இடங்களிட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடங்களெல்லாம் கடந்து ஒருவேளை வாகனங்களிலோ அல்லது நடந்தோ இந்த கைதிகளை எல்லாம் அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். நாங்கள் ரோமாபுரியிலே சேர்ந்த போது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாதிபதி இடத்தில் ஒப்பு கொடுத்தான். இப்படி இவர்களோடு கைதியிலே வந்தவர்களையும் அகஸ்து பட்டாளத்தில் இருக்கக்கூடிய 100க்கு அதிபதி தானே இவர் அந்த அகஸ்து பட்டாளத்தின் சேனாதிபதியின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். பவுலுக்கென்று காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த காவலாளிகள் நியாயம் தீர்க்கப்படும் வரைக்கும் பவுலை காவல் செய்ய வேண்டும். ஆதலால் அந்த 100க்கு அதிபதியிடத்திலே பவுல் ஏற்கனவே விண்ணப்பம் செய்திருந்தான். தான் தனித்து குடியிருக்கும்படியும் தன்னுடைய அந்த காவல் காக்கிற சேவகனோடு நான் தங்கியிருப்பதற்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான். பவுல் முதலிலேயே பெட்டிஷன் கொடுத்திருக்க வேண்டும். அதை 100க்கு அதிபதி சேனாதிபதி இடத்திலே ஒப்பு கொடுக்கும் போது அதற்கு உத்தரவு வாங்கி பவுலை தனியாக குடி அமர்வதற்கு வாழ்வதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. தன் வீட்டிலே செட்டில் ஆனாத வாடகைக்கு எடுத்த வீட்டிலே செட்டில் இருக்கிற அந்த 3ஆம் நாளில் தானே பவுல் யூதரின் பிரதானமானவர்கள் எல்லாம் ரோம அந்த கேபிட்டல் ரோமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யூத மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழைக்கிறான். இவனும் யூதனாக இருந்தபடினாலும் இவரும் ஒரு நல்ல படித்த நிபுணர், பிலாசபர், கமலியலின் பாதத்திலே அமர்ந்து படித்தவர், சனகரின் சங்கத்திலே முக்கியமான ஒரு பொறுப்பிலே இருந்தவர் என்று இவருக்கு பன்முக அடையாளங்கள் இருந்தபடினாலும் இன்னும் சற்று ஆழமாக அவருடைய நிருபங்களிலே நீங்கள் படிக்கும் போது இவன் ரோமர்கள் கொண்டாடக்கூடிய ஒலிம்பிக்கின் அந்த ஓட்டப்பந்தயங்கள், அத்லட்டிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அநேக மல்யுத்த வீரர், இப்படியெல்லாம் அநேக காரியங்களிலே இவர் போட்டியிட்டதாகவும் ஜெயிச்சதாகவும் வரலாற்று சான்றுகள் இருக்கிறது என்ற ஒரு ஆராய்ச்சியும் இருக்கிறது. இப்படி பவுல் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய அநேகருக்கு அறிமுகமான யூதனாக இருந்திருக்கிறார். ஆதலால் அவர் வரவழைக்கும் போது அந்த சனகரின் சங்கத்தில் இருக்கக்கூடிய அநேகர் அங்கே கூடுகிறார்கள். என்ன முகாந்திரத்தினாலே தான் ரோமுக்கு வந்திருக்கிறேன், அதன் கைதியாய் வந்திருக்கிறேன் என்பதை குறித்து பவுல் அவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவர்கள் உங்களை குறித்த எந்த கம்ப்ளைண்ட்டும் எங்ககிட்ட வரல, அப்படி எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவளுடைய நம்பிக்கையாகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தான் வேற எந்த குற்றமும் நான் செய்யவில்லை என்று சொல்லி நான் சராசரியாக சமுதாயத்துக்கு ஒத்துப்போகிற நல்ல ஒரு யூதன் என்பதை அங்கே எடுத்துரைக்கிறார். நான் கலவரக்காரன் அல்ல,
என்று அவர் எடுத்து வைத்த பின்பு, அவர்களும் உம்மை குறித்த எந்த தவறான கா பே காகிதமும் எழுத்தும் எங்களுக்கு வரவில்லை. இந்த மதபேதத்தை குறித்து விரோதமாய் பேசுகிறதாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனாலும் ஏன் நீர் இப்படி பேசுகிறீர் என்பதை நாங்கள் கேட்டு அறிய உம்முடைய அபிப்பிராயம்தான் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கும் ஆசையாயிருக்கிறோம் என்று தங்களுடைய பட்சமான காரியங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அங்கே கூடி வரும்படியான ஒரு வீட்டை அவருக்கு ஆயத்தம் செய்து, காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினார். இயேசு கிறிஸ்துவானவர் மோசே, யோசேப்பு, யாக்கோப்பு, ஈசாக்கு என்பவருடைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வாழ்வியலிலே அவர்கள் முன் அடையாளமாக தங்கள் வாழ்வை வாழ்ந்திருப்பார்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதே தேவனுடைய உன்னத திட்டம். கிறிஸ்துவை நமக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே தேவ திட்டம். கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இழந்து போன அந்த மனித சாயலையும் தேவனோடு ஒப்புரவாகவும் வாழ்வையும் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி அநேக திருஷ்டாந்தங்கள் மூலமாக பவுல் அங்கே பேசுகிறார். அநேகர் விசுவாசித்தார்கள். இப்படி கூட்டம் பிளவுபட்டது. பவுலை சார்ந்து கொண்டவர்கள் ஒரு சிலரும் பவுலை விட்டு தூரமாய் போகிறவர்கள் அநேகரமாயிருந்தார்கள். 12 மணி நேரம் மிக கவனமாக, ஞானமாக, ரொம்ப தெளிவாக வியாக்கியானங்களை எடுத்து வைத்த போதும் அவர்கள் உணராதிருந்தார்கள். இந்த மன உளைச்சலின் உச்சியிலே அவர்கள் தங்களை விட்டு கடந்து போகும்போது அவர்களுடைய முரட்டாட்டமான அந்த இருதயத்தை எடுத்து உரைப்பதற்காக எசையா தீர்க்கதரிசியிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்களை அங்கே அவர் உரத்த சத்தமாய் கூறுகிறார். காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். கண் திறந்திருக்கும், ஆனால் அதை நீங்கள் பார்க்கிறோம் என்று உணரடையாமல் இருப்பீர்கள். காது திறந்திருக்கும், காதிலே அந்த சொல் விழும், ஆனால் உங்கள் மனதிலே அது சென்று உரைக்காமல், உங்கள் மூளையிலே அது பதியாமல் உணராதிருப்பீர்கள். கண்களினாலும் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் உறுப்பு இருக்கும், ஆனால் அது செயல்படாமல் இருக்கிறது. இருதயம் இருக்கு, ஆனால் உணர மாட்டேங்குது, குணப்பட மாட்டேங்குது. அவர்கள் குணப்பட விரும்பினால் தேவன் அவர்களை ஆரோக்கியமாக்குவார் என்று எசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியங்களை எடுத்து போய் உரைத்து, இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, அவர்கள் மந்த புத்தியாய் இருக்கிறார்கள், கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று என் ஜனத்திடத்தில் சொல்லுங்கள் என்று தேவன் சொன்னது போல அந்த வார்த்தையை எடுத்து பரிசுத்த ஆவியினாலே தீர்க்கதரிசி எசையா இப்படியெல்லாம் சொன்னார் அல்லவா, நன்றாகவே சொல்லி இருக்கிறார். நீங்களும் அப்படியே செய்கிறீர்கள். நீங்க இந்த சுவிசேஷத்தை, கிறிஸ்துவை நிராகரிக்கும் போது, ரிஜெக்ட் பண்ணும்போது புறஜாதியார்கள் வரவேற்பார்கள். தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியார்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று அவர்களும் ரிசீவ் பண்ணுவாங்க, செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிராகரிப்பதினாலே தேவ செயல் முற்றுப்புள்ளி வைக்கப்படுவது இல்லை. நீங்கள் நிராகரிக்கும் போது அது வேறொரு இடத்திற்கு சென்றுவிடும் என்பதை அங்கே தெளிவாக வைக்கிறார். இதை நீங்கள் ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் மிக அங்கலாய்ப்போடு விளக்கப்பாடமாக பவுல் எழுதியிருப்பதை நீங்கள் வாசிக்கலாம். யூதர்கள் தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி இருந்தான். அங்கு வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டார். ஆல், கிரேக்கரானாலும் ரோமரானாலும் யூதர்களானாலும் அடிமைகளானாலும், பிலமோன் என்று வாசிப்பீர்கள் அல்லவா, அடிமைகளானாலும் யாராயிருந்தாலும் தம்மிடத்தில் வருகிற எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். லூக்கா எழுதுகிற இந்த ஆதி திருச்சபையின் வரலாறு இங்கே நிறைவு பெறுகிறது போல இருக்கிறது. ஆனால் அதை தொடர்ந்து நமது கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் முடிவுற்றது போல எழுதாமல் பிரசங்கித்து கொண்டு இருந்தான் என்று சொல்லி கண்டினியூஸ் டென்ட்ல எழுதப்பட்டிருக்கும். பவுலுக்கு என்ன நடந்திருக்கலாம் என்று சில ஆராய்ச்சிகள் அனுமானமாய் சொல்லுகிறார்கள். பவுல் சிறையிருப்பின் 2 வருஷ காலமாக இருந்ததாகவும், தன்னிடத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் கிறிஸ்துவின் எச்சரியை கூறி, பின்பு இந்த காலத்தில் தான் அவர் எபேசியருக்கும் பிலிப்பியருக்கும் கொலோசேயருக்கும் பிலமோனுக்கும் தன் நிருபங்களை எழுதினார் என்றும், சுமார் கிபி 63 பவுல் விடுதலை செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டார் என்றும், அடுத்த சில வருடங்களில் அவர் தன் நற்செய்தி பயணத்தை தொடர்ந்தார் என்றும், அவர் திட்டமிட்டிருந்தபடி ஸ்பானியா தேசத்திற்கு சென்றிருக்கலாம் என்றும், இந்த காலத்தில் அவன் தீமோத்தேயுவுக்கு 1ஆம் நிருபத்தையும் தீத்துவுக்கு ஒரு நிருபத்தையும் எழுதினார் என்றும், பவுல் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறை கைதியாகி கிபி 67 மீண்டும் ரோமாபுரிக்கு கொண்டு போகப்பட்டு இந்த 2வது சிறையிருப்பு காலத்தில் ரோமாபுரியிலே தீமோத்தேயுவுக்கு தன் 2வது நிருபத்தை எழுதினார் என்றும், இந்த சிறையிருப்பு அவர் இரத்த சாட்சியாக மரித்ததுடன் முடிவடைகிறது. அவர் சிரசேதம் பண்ணப்பட்டதாகவும் பாரம்பரியங்கள் கூறுகிறது. நீரோ மன்னன் என்ற ரோமா அதிபரின் காலத்தில் இது நடந்தது.
பவுலையும் சிறை சேதம் செய்தவர் இந்த நீரோ மன்னன் தான். பேதுருவையும் சிறை சேதம் செய்த இந்த நீரோ மன்னன் தான். இப்படி இவர்கள் எல்லோரும் சமகாலத்து மனிதர்களாக தேவ பணியை நிறைவேற்றினார்கள். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நற்செய்தி அறிவிக்கும் பணி பவுலையும் தொடர்ந்து பேதுருவையும் தொடர்ந்து இந்த காலம் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இது முடிவு பெறாத பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் லூக்கா என்கிற அழகான எழுத்தாளர் ஒரு திருச்சபை தேவனுடைய திட்டத்தின்படி எப்படி இருக்க வேண்டும், என்னென்னலாம் செய்யப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். அவர் நமக்கு பல உதாரணங்களை சுட்டிக்காட்டி எழுதியிருக்கிறார். விசுவாசிகளின் உண்மைத்தன்மை, சத்துருக்களின் எதிர்ப்புகள் மத்தியிலும் நற்செய்தியை வெற்றிகரமாக அறிவிப்பது, திருச்சபைகளிலும் மக்கள் மத்தியிலும் செயலாற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, ஒரு ஒழுக்க நெறியான திருச்சபை, இவைகளெல்லாம் தற்கால திருச்சபைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கிறது, வழிகாட்டியாய் இருக்கிறது என்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆழமான சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதிலே உதவி செய்வாராக. ஆமென்.